கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதிக நேரம் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் நிச்சயமாகவே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்வார். இந்த நாளிலே கூட உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீ போய் அதை சுதந்தரித்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ போய் அதை சுதந்தரித்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியங்கள் நிறையா இருக்கிறது, கேட்கிற காரியங்கள் நிறையா இருக்கிறது. ஆனால் சுதந்திரித்து கொள்ளுகிறது அப்படின்னு பார்த்தா குறைவாக இருக்கிறது. எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம கேட்டோம்னா நடக்கிற மாதிரி இருக்குது, கிடைக்கிற மாதிரி இருக்கிறது, பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் முடிவில் அது சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிற அநேகருடைய காரியங்கள் இருக்கிறது. கை கெட்டுனது வாய் கெட்டலை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் பார்க்கிறவைகள், கேட்கிறவைகள், கேள்விப்படுகிறவைகள் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பார்க்கிறதுனால, கேட்கிறதுனால, கேள்விப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் சுதந்திரித்து கொண்டால்தான் நமக்கு அது ஆசீர்வாதம். வேதம் சொல்கிறது, சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம், நீ போய் அதை சுதந்திரித்து கொள். வேலையை சுதந்திரிக்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம், உடைய எதிர்காலத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், உங்கள் கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், நிறைவான பலனை, உழைப்புக்கேற்ற பலனை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். எவைகள் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீ போய் அதை சுதந்திரித்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்றை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், நமக்கென்று உரித்தாக்கி கொள்ள வேண்டுமானால், நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் நாம் போகணும். நம்ம போனாதான் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீ போய் அதை சுதந்திரித்து கொள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எங்கே போகணும், எப்படி நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தேசம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு முன்பதாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்வதற்காக, நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்வதற்காக கர்த்தர் நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். அதை நாம போய் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் எனக்கென்று, கர்த்தர் என் குடும்பத்திற்கென்று, கர்த்தர் என் வாழ்வுக்கென்று, கர்த்தர் என் ஊழியத்திற்கென்று, கர்த்தர் என் பிள்ளைகளுக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நான் போய் சுதந்திரித்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியம் பெருசு. உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் கையின் பிரயாசத்திற்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் கற்பத்தின் கனிக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்கள் பெரியது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள் பெருசு. அதை நம்ம போனால் சுதந்திரித்து கொள்ளலாம். நம்ம போகாமல் எதையுமே சுதந்திரித்து கொள்ளலாம். நீ போய் அதை சுதந்திரித்து கொள். இன்றைக்கு நிறைய பேர் போகிறதில்ல, கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து போகிறதில்ல. போனால்தான் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை என்றால் கர்த்தர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறவைகளை. எனக்கு அருமையான தேவஜனமே, இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே கர்த்தரை ஆசீர்வதின்னு கேட்குறத விட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க.
எங்கே வர சொல்கிறாரோ அங்கே வாங்க, வந்து போய் அதை சுதந்தரித்து கொள்ளலாம். சரீர சுகமா? நீங்கள் போய் அதை சுதந்தரித்து கொள்ளுங்கள். அன்னாள் தேவாலயத்துக்குள்ள போய் சாமுவேலை சுதந்தரித்து கொண்டாள். வீட்டில் இருந்து அழுதுகிட்டே இருந்தவள் தேவாலயத்துக்கு போனாள். அங்கே போய் தன் இருதயத்தை ஊற்றினாள், அதை சுதந்தரித்து கொண்டாள். இருக்கிற இடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை இழந்து போகாதீர்கள். சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற, உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு போய், அந்த ஸ்தலத்துக்கு போய் அதை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க. எங்கே உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அங்கே போங்க. நீங்கள் அதை சுதந்தரித்து கொள்ளலாம். போகாமல் சுதந்தரித்து கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்கிற காரியத்தை கேளுங்க. நாகமானுக்கு தீர்க்கதரிசி சொன்ன காரியம், நீ போய் யோர்தானில் ஸ்நானம் பண்ணு. அவன் சொல்கிறான், எங்கள் தேசத்தில் இதை விட பெரிய பெரிய பேரு புகழ்பெற்ற ஆறுகள் இருக்கிறதே அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அவன் வேலைக்காரன் சொல்கிறான், பெரிய வேலையாக சொல்லிட்டாரு, சின்ன வேலையை தானே சொன்னார், நீ போ, குளிக்க தானே சொல்கிறாரு, ஸ்நானம் பண்ண தானே சொல்கிறார், பண்ணு. போனான். அந்த அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. குஷ்டரோகம் மாறி ஆரோக்கியத்தை சுதந்தரித்து கொண்டான். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவர் எனக்கு நீர் வச்சிருக்கிறது எங்கே இருக்குது? தேசம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது, அதை போய் சுதந்தரித்து கொள் என்று சொன்னீங்களா? நான் சுதந்தரித்து கொள்ள எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது? அதை கேட்கணும். கர்த்தர் சொல்லுவார், அங்கே போய் அதை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம். சுகமா நீங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம். பொருளாதார ஆசீர்வாதமா சுதந்தரித்து கொள்ளலாம். எதிர்காலமா சுதந்தரித்து கொள்ளலாம். வேலை வாய்ப்பு காரியங்களா சுதந்தரித்து கொள்ளலாம். என்ன ஆவிக்குரிய நன்மைகளா சுதந்தரித்து கொள்ளலாம். நீ போய் அதை சுதந்தரித்து கொள்ளின வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின்படி கடந்து சென்று சுதந்தரித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் சுதந்தரிக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் போய் சுதந்தரித்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை, உம்முடைய சத்தம் கேட்டு கடந்து சென்று அதை சுதந்தரிக்கிற அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். என்னென்ன காரியத்தை பிள்ளைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்திருக்கிறாங்களோ, எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, அத்தனையும் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீர் உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபைகள் பெருகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்யுங்கப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா. ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போய் நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். God bless you.